அதாவது GOAT நம்ம தளபதியுடைய கோட் படத்தை பத்தி பேச போலாம். என்னன்னா எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு 5th தானே ரிலீஸ் ஆனது. அன்னைக்கு நைட்டு ஷோக்கு தான் போனது. பசங்களாம் சேர்ந்துட்டு 10:30 இங்கிருந்து வாணியம்பாடி போச்சு. ஸோ வாணியம்பாடி மூவி முடிஞ்சு 2:00 2:30 மேலே ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஸோ எதுவும் பேசுறதுக்கான ஒரு இதில் நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் பார்த்து ஒரு நல்ல ஃபீல், நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம மூவி பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சில இதில் ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ லாஸ்டா இந்த ஒரு 3 நாளா இந்த ஸ்பேஸ்ல, அதாவது ட்விட்டர் ஸ்பேஸ், இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாத்துலயும் ஓடிட்டு இருக்கிற விஷயம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எனக்கு பேசணும்னே தோணுச்சு. என்னன்னா மாஸ்டரு இது முன்னாடில இருந்து இருக்கிற தலைவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது தான். ஆனா மாஸ்டரு, லியோ, அதுக்கு அந்த ஒரு 2-3 படத்துல தான் எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலையோ அதை குத்த சொல்றதுக்கோ அதை பத்தி தப்பா பேசுறதுக்கும் நிறைய ஆள் இருந்தானுங்க. ஸ்பிரிட் அப்படியே மாத்தி. இன்னொன்னு என்னன்னா அவங்க பேரை கூட ஓய்வா ஒரு உண்மையா வச்சு அந்த ட்விட்டர்லயோ, அதாவது ஸ்பேஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் நேம் கூட தைரியமா வச்சு பேச தெரியாத ஒரு வக்கில்லாத நாய்கள்லாம் அஜித் ஃபேன்ஸ் பேர்லயோ, சூர்யா ஃபேன்ஸ் பேர்லயோ, இல்ல SK ஃபேன்ஸ் பேர்லயோ வித்தியாசமா ஒரு ஆக்டரை பிடிக்கலன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுறானுங்க. அவனுக்கு ஒரிஜினலா ஃபேனா இருக்கிறது ஒரு ஆக்டருக்கு. இன்னும் ஒரு சிலர் இப்ப ஆட் ஆயிட்டு புதுசா சோசியல் மீடியால இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்குன்னே தனியா இருக்கிறானுங்க. அதை நம்ம நிறைய பாத்துருப்போம் இல்லையா? அவங்க கிட்ட காசு வாங்குறாங்க, இந்த கட்சி கிட்ட அந்த கட்சி கிட்ட சொல்லி. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டர்ஸுக்குமே ஒரு நல்ல பப்ளிசிட்டி, நல்ல ஒரு ரீச் இருக்கிற, ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஆக்டர், நல்ல ஒரு வைபான ஆக்டர் இருக்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எரியுது. பாதி பேருக்கு அந்த வளர்ச்சி பிடிக்காது. ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணும்போது அது கெட்டதா தான் பாக்குறானுங்க, கெட்டதா தான் ஸ்ப்ரெட் பண்றானுங்க. அதையும் பாதி பேர் நம்பி லைக் போடுதுங்க. இதுல என்ன பண்றது சொல்லுங்க? இந்த மாதிரி தற்கூறு நிறைய இருக்கிறானுங்க. இது முக்காவாசி இது பாதி ஆமைங்கன்றாங்களோ, பூமருங்க, அவனுங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம படத்தை பத்தி பேசலாம். ஏன்னா இதுல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த நாய்களை பத்தி பேசி நமக்கு எதுக்கு தேவையில்லாத அவனுக்கு பேசிட்டு போட்டோம். பட் ரொம்ப அதிகமாயிட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாவது சைக் ஆகுறது அதுதான். பட் நம்ம படத்தை பத்தி பேசலாம். மூவின்னு சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸோட ஆரம்பிக்குது. வித் கொஞ்சம் லிட்டில் பிட்டா இந்த ஒரு CG சம்திங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு சர்ப்ரைஸ், நல்ல ஒரு லுக் இருந்துச்சு, நல்ல ஒரு பிரசன்டேஷன் சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதியோட இன்ட்ரோ அப்படியே ஒரு நல்ல ஃபன் வைபு வித் நல்ல மஜா ரீமிக்ஸ். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகுது இன்னொரு சர்ப்ரைஸோட. அதுக்கப்புறம் ஒரு நல்ல த்ரில் இன்டர்வல். த்ரில்னா ஒரு மாதிரி நல்ல சைக்கான ஒரு நல்ல ஒரு வைபோட ஒரு இன்டர்வல் வித் ஈவன் பிஜிஎம் கிங்கோட அந்த ஒரு நல்ல ஒரு பிஜிஎமோட இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் அப்படியே நார்மலா போகுது. ஸ்டோரி என்ன நமக்கு தெரிஞ்சிருது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கிற சர்ப்ரைஸோ த்ரில்லிங் மூமெண்ட்ஸோ நம்மளுக்கு டாப் லெவல் அப்படியே தூக்கிட்டு போகுது. கண்டிப்பா அவரு வெங்கட் பிரபு அவங்க க்ரூ சொன்ன மாதிரியே நம்மள சீட்டு மூலையில தான் இருக்க வைக்குது. இப்படிதான் உட்காந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நார்மலா அப்படியே போற மாதிரி தான். ஆனா தளபதியுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாருடைய, நம்ம பிரசாந்த் அவரும் இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், நம்ம யுவன் அப்படியே பாதியில கொஞ்சம் மிடில் கொஞ்சம் அப்படியே பிஜிபி மாறி இருந்தாலும் பட் கேட்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டாப் லெவலில் தூக்கிட்டு போயிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஃபீலோடு முடிக்குது. அது ஒரு இடத்துல நம்ம அது பாதி பேர் இன்ஸ்டாகிராம்லயே பாதி பேர் போட்ட எதுக்கடா போடுறீங்க, கொஞ்சமா தான் உங்களுக்கு இது இருக்குதா? முன்னாடி எல்லாம் வெறும் டைட்டில் கார்டு மட்டும் தான் எடுத்துட்டு போட்டிருந்தாங்க. அதுவே இரிட்டேட் ஆகும். ஒரு பிக்சர் எடுத்து போட்டா கூட பரவாயில்ல, அதுவும் டைட்டில் கார்டு. இப்ப என்ன பண்ணாலும் ஒரு சீனுமே எடுத்து போடுறானுங்க. அது பிடிச்சும் போறானுங்க ஒரு சிலர். ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ், அதாவது அவனோட அக்கௌண்ட் ரீச் ஆகணும், அவனோட அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆகணும், அதுக்கும் போடுறானுங்க பைத்தியக்காரனுங்க. இந்த இன்னொன்னு இந்த ஆமைங்க, அடிமைங்க, நீங்களாம் காசுக்கு வாங்கி பண்றீங்களா இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஓகே, இப்ப அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் ரிவ்யூவர்ஸ்ன்ற பேர்லயே ஒரு சிலர் எல்லாம் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறான். அவங்களுக்கு பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. அஸ் அ மூவி லவர், ஐ எம் பியூர் மூவி லவர். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு திருப்தி தான் அந்த படம். ஓகே தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க ஒரு கமர்ஷியல் வித் தளபதி செலிப்ரேஷன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு கிளியரா.
அது ப்ரொடக்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, டைரக்டர் சைடாக இருந்தாலும் சரி, அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இவனுங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ நெகட்டிவிட்டி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துலையுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது எந்த வேலை செஞ்சாலும். ஸோ இவ்வளோ பெரிய ஆளுக்கு இப்படிதான் பெருசாக நடக்குது இப்போல்லாம். அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. சின்ன பிள்ளைலேருந்து எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, என்ன இன்னும் ஒரு படம் தான், பார்த்துக்கலாம். பட் அப்படி ஒரு இன்னொரு கிளைமேக்ஸு மைண்ட் ப்ளோயிங் தான். அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட வந்து நிப்பா அப்படி தளபதி. ஆக்சுவலி தளபதி வந்து நிப்பா அப்படி சும்மா வேற மாதிரி இருக்கும். அது நம்ம பிஜிஎம் இவனும் தளபதி வந்து அந்த இடத்துல அப்படியே இந்த பிஜிஎம்மோட நிற்கும் போது வேற லெவல் இருக்கும். வித் ஒரு டைலாக் இருக்குது, அது எப்படி டபுளா எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு டைலாக் சொல்லுவோம், அப்படி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூவர்ஸ்ன்ற பேர்ல எத்தனையோ பேர் காசு வாங்கிட்டோம், அவன் அக்கௌண்ட் ரீச் ஆகணும். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறான். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஒரு மூவில நீங்க ஒரு மூவி நல்லா பார்க்கணும்னா, எந்த ஒரு மூவியா இருந்தாலும் சரி, ரிவ்யூ ஓகே பார்க்கறது நல்லது தான். ஆனா அதை ஃபுல்லா மைண்டில் வச்சுக்காம, ஓகே, அது ஒரு மாதிரி நமக்கு மைண்ட் சேஞ்ச் பண்ணிடும். அது எவ்வளவு ஃப்ரெஷ் மைண்டா இருந்தாலும். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு நல்ல ஒரு மைண்டோட போயிட்டு படம் பாருங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அது படம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது, ஓகே. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து படம் பார்த்துட்டு வளர்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நமக்கு தெரியும். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் என்டர்டைனிங் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா போ. ஓகே, படம் இதுதான், ஒரு நல்ல என்டர்டைனர் வித் ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கிரீன் பிளே. நிஜமாவே ஒரு வெங்கட் பிரபுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்குற. அப்படி குட் டு வாட்ச். ஓகே, மோகன் சைனிங் ஆஃப்.